போஸ்ட் ஹவுஸ் பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து உருவாயிருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். மேபி ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 hour ரன் டைம் இருக்க ஒரு பர்டிகுலர் மூவி. இது வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் ஃபிலிப்பினோ லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பட் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு அது கொஞ்சம் சப்டைட்டில்ஸ் இருக்கிறதுனால புரியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அப்பா, மகள், அதுக்கப்புறம் முந்தைய ஜென்ரேஷனான தாத்தா வந்து பிலிப்பைன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மிக பிரபலமான ஒரு டைரக்டராக இருக்கார். அந்த பர்டிகுலர் நபர் வந்து ஒரு ஃபிலிப்பைன்ஸ் ஃபர்ஸ்ட் சைலண்ட் ஹாரர் மூவி வந்து எடுக்கிறாரு. அந்த பர்டிகுலர் படம் முடியும் தருவாயில், அதாவது படம் ஷூட்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் முடியும் தருவாயில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து மர்மமான முறையில் இறந்துடுறாரு. இதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து அவரோட மகனுக்கு தெரியுது. அந்த பர்டிகுலர் மகன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கரண்ட்டில் இருக்க பையன். அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைனராக இருக்காங்க, ப்ளஸ் ஒரு எடிட்டராகவும் இருக்காங்க. ஸோ இவங்க ப்ளஸ் இவங்களோட மகள் அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு டிஜிட்டல் இதில் வந்து ப்ளே பண்ணுற ஒரு பர்சனாக இருக்காங்க. அதாவது ஸ்டூடியோ ஒர்க் பண்ணுறவங்க, எடிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரியான பொசிஷனில் இருக்காங்க. இந்த ஒரு 3 ஜென்ரேஷன் பீப்புளும் சேர்ந்து அவங்க தாத்தா இல்லைனா அப்பா எடுத்த படத்தை வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஃபிலிம் ரோல், அதில் வந்து ஃபிலிம் பண்ணப்பட்ட ஒரு படம். அதை வந்து எடிட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நடக்கிற அமானுஷமான விஷயங்கள் ப்ளஸ் இந்த என்டையர் மூவியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கேஸ்ட் அண்ட் க்ரூ மட்டும்தான் இருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு 6 பேர் இல்லை 5 பேர் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க ஃப்ரம் பிகினிங் டு த எண்ட் ஆஃப் த மூவி. ஸோ அவங்கள வச்சு ஒரு சின்ன ஸ்டூடியோக்குள்ளே நடக்கிற ஒரு சூப்பர் க்ளீன் அண்டு நீட் ஹாரர் மூவி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். மெயினாக இந்த படத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க டிஜிட்டல் மீடியமில் வந்து ஒரு மூவி எடிட் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப்லேயே பண்ணிடுறோம். இல்லைனா வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஒரு 1940 இல்லைனா வந்து அந்த ஒரு காலகட்டங்களில் எடுக்கப்படுற ஃபிலிம் ரோல் பேஸ்டு எடுக்கப்படுற படங்கள் வந்து எப்படி வந்து அவங்க பார்ப்பாங்க, அதை வந்து எப்படி எடிட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து இந்த படத்தில் சூப்பராக காட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த படம் பார்க்குறப்ப அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாகவும் புதுசாக ஒரு விஷயம் பார்த்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க ஹாரர் விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஹாரர் மூவி லவராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது இன் மேக்கிங் வைஸ். ஓகே, உங்களுக்கு டைம் இருந்து நீங்கள் ஒரு ஹாரர் மூவி ஃபேனாக இல்லை லவராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த மூவி செக் பண்ணி பாருங்கள். இது போல் வித்தியாசமான படங்கள், அதை பற்றின என்னோடய தாட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.